ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்கு கடவுளால் கூட பதில் கூற முடியவில்லை. அப்படி அந்த மனிதன் என்ன கேள்விகளை கேட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை ஒரு மனிதன் கடவுளை பார்த்து கேட்டான், இந்த உலகம் ஒரு மாயையாக இருந்தாலும் அது விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைந்தது. அப்படி என் மனதில் ஒரு 6 கேள்விகள் உள்ளது, அதற்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா என கடவுளிடம் கேட்டான். கடவுளும் சிரித்துக் கொண்டே சரி கேள் என கூறினார். முதல் கேள்வி, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத மனிதர் திடீரென மரணம் அடைவது ஏன்? இரண்டாவது கேள்வி, யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது என பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு மனிதரை அனைத்து மனிதர்களும் சேர்ந்து காயப்படுத்துவது ஏன்? மூன்றாவது கேள்வி, காதல் மற்றும் நண்பர்கள் இவற்றில் அதிக அன்பை வைத்தவர்கள் இறுதியில் தனிமையில் விடப்படுகிறார்களே அது ஏன்? நான்காவது கேள்வி, வீண் செலவு செய்யாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வறுமையில் வாழ்வது ஏன்? ஐந்தாவது கேள்வி, பிறருக்கு உதவ வேண்டும் என நினைக்கும் நல்ல மனதுடைய மனிதர்கள் அதிகம் ஏமாற்றப்படுவது ஏன்? ஆறாவது கேள்வி, ஆணவம் கொண்டவர்கள், பிறரின் சொத்தை அபகரிப்பவர்கள் மற்றும் அநீதிக்கு துணை போகிறவர்கள் அதிக செல்வத்துடன் பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வது ஏன்? இப்படி அடுக்கடுக்காக 6 கேள்விகளை மனிதன் கடவுளிடம் கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்துக் கொண்டே கூறினார், மானிடா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். அதில் நல்லவர்கள் பூமியில் வாழும் காலத்தில் செல்வமின்றி அன்பு இன்றி தனிமையில் வாடி இறுதியில் என் திருவடியை சரணடைந்து முக்தி அடைவார்கள். ஆனால் தீயவர்கள் பணம், பொருள் மற்றும் தான் என்ற ஆணவம் போன்ற உலகின் மாயைகளில் சிக்கி என்னை சரணடையாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என கூறினார். அப்பொழுதுதான் மனிதன் புரிந்து கொண்டான், நல்லவர்கள் வாழும் காலத்தில் துன்பப்பட்டாலும் இறந்த பின்பு